சேர் சிறுகாலை துயில் நீத்தெழுந்து அருட்செல்வருடன் நீர் துழைந்தாடி மலர் கொய்து சன்னதி நின்றன் பேர் பல பாடி வணங்குகின்றோம். எம்பிழை தவிர்க்க மார்கழி மாதம் வருவாய் அருஞான மாணிக்கமேம். துள்ளி திரியும் மனம் உள்ளடங்க நின் தோத்திரங்கள் அள்ளி குடித்தேன். உடலும் கூத்தாட அகக்கதவை மெல்ல திறந்து தெளிந்து குளிர்ந்து விளக்கேற்றினேன். வெள்ளிக்கிழமையில் வந்தருள்வாய் ஞான வித்தகியே. சீர்மலிந்தோங்கும் உலகமெல்லாம் நின் சேவடிக்கே கார்மலிந்தோங்கு வண்ணமன்றோ இன்பக் கட்டுரையால் ஏர்மலிந்தோங்கு கவிவாணர் என்பர் சொல் ஏற்றது போல் மார்கழி மாதம் வருவாய் தணிகையில் மன்னவனே. கள்ள மனத்தின் கவலையும் தேக கடுவினையும் எள்ளத்தனையும் இல்லாமல் காக்க இது சமயம். பள்ளிப்புனத்தில் வெகு வித்தை செய்த வாலிபன் நீ வெள்ளிக்கிழமையில் வருவாய் தணிகையில் வேலவனே. முருகனுடைய கடைக்கண் என்னடா கொடுக்கும் அப்படின்னு கேட்டார். மலையிறை மடந்தை பெற்ற ஒரு மதலை என்று உதித்து மலையிடியவும் துணித்த தோழினான். மயிலையும் அவன் திருக்கை அயிலையும் அவன் கடைக்கண் இயலையும் நினைந்திருக்க வாருமே. அலைக்கடல் வளைந்துடுத்த எழுப்புவி புறந்திருக்கும் அரசன நிரந்தரிக்க வாழலாம். அழகை அரசன்றனுக்கும் அமரரசன்றனுக்கும் அரசன அரஞ்செடுத்தியாளலாம். என்னென்ன சொல்றாரு பாருங்க. யமன் வந்தா கூட எதிர்க்கலாம் கூட. யமபட தொடர்ந்தழைக்கும் அவருடன் எதிர்ந்துழுக்க இடியன முழங்கி வெற்றி பேசலாம். இவையொழியவும் பலிப்ப தகல விடும் உங்கள் வித்தையின இனி விடும் பெருத்த பாருளீர். பெருத்த பாருளீர் நீங்கள் வாருமே. முருகனுடைய கடைக்கண் பார்வை அப்படி இருக்குனர். அந்த மாதிரி தீட்சைகள் முடிந்தன. முடிந்த பிறகு இவரை பாடச் சொல்கிறார். அப்போ அவர் அந்த மந்திரங்களை அவருக்கு உபதேசித்து வாசக தீட்சை என்று சொல்லுகின்ற அந்த திருவடி தீட்சை முடிந்தவுடனே அவருக்கு காதிலே மந்திரங்களை உபதேசித்து அந்த மந்திரங்களை உபதேசித்த பிறகு பாடச் சொல்லுகிறார். உள்ள எது போச்சோ அதுதானே வெளியில் வரும். உடனே அவர் ஆரம்பிக்கிறார். நமச்சிவாய வாழ்க. அதுதான் சிவபுராணம். ஏன்னா சிவபுராணம்னு எடுத்தடுப்புல டப்புன்னு அப்படி ஆரம்பிக்காம அதனுடைய கொஞ்சமாவது அந்த வரலாறை சொல்லி அதை ஆரம்பிக்கிறது தான் நல்லது அப்படின்னு அந்த இடத்துக்கு இப்போ நம்ம வர்றோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணீதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உண்மைகளும் கோண்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க,
ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்ஞான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தைரி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாய் எனையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானந்தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணருடு நெய்கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவமென்னும் அருங்கயிற்றாற் கட்டி புறந்தோல் போர்க்கெங்கும் புது அழுக்கு மூடி மலஞ்சோறு 9 வாயுக்குடிலை மலங்கப் புறணைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்துள்ளுருகும் நலந்தானிலாத சிறியேக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி நைக்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே புத்தமை ஞானத்தாற் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகாரா விடக்குடம்பை உட்கிடப்ப ஆற்றேனெம்மையா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் வீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுக்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறப்பு அறுப்பானே ஓவென்று சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார்
செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சுவாமி இந்த மாதிரி அந்த சிவபுராணத்தை பாடினார். அந்த சிவபுராணம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, சிவனது அனாதிமுறையான பழமை. புராணம் அப்படின்னு சொல்றதுக்கும் இதிகாசம் அப்படின்னு சொல்றதுக்கும் வேறுபாடு உண்டு. நம்ம நாட்டில் 2 இதிகாசம் இருந்திருக்கு. என்னென்ன? ராமாயண மகாபாரத இதிகாசம் இருந்திருக்கு. அதுவும் ரொம்ப தொன்மை வாய்ந்தது தான், இன்னைக்கு நேற்று எழுதப்பட்டதல்ல. இந்த புராணத்துக்கும் இதிகாசத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அப்போ காலத்தில் 2மே தொன்மை தான். ஆனால் புராணம்னு இதை ஏன் சொல்லணும், இதை இதிகாசம்னு ஏன் சொல்லணும்? சில நுட்பங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். நான் என்னமோ எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி உங்களை கேள்வி கேட்டு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி தயவு செய்து எண்ணிடக்கூடாது. நான் சில கேள்விகள் கேட்குறேன் அப்படின்னா நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு யாருக்காவது நீங்கள் இப்போ பல இடங்களில் நீங்கள் போய் சொல்கிறவங்க அதை சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். புரியுதா? அதனால் நான் ரொம்ப பெருசாக என்னமோ எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி, எனக்கு எத்தனையோ கோடிக்கணக்கில் உங்களுக்கு தெரிஞ்சதில் கால்பாகம் கூட எனக்கு தெரியாது. அதாவது புராணம்னா பழமைங்கிறது நமக்கு பொருள் தெரியும். இதிகாசம்ங்கிறதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி சொற்பொழிவுரை நானும் பல இடங்களில் கேட்டதுனால அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இதிகாசம்னு சொல்லும்போது ராமாயண மகாபாரதம் 2மே அந்த கதாபாத்திரங்கள் நடந்த காலத்திலேயே எழுதப்பட்டது. அது 2 தான் இதிகாசம். ராமாயண காலத்திலேயே வால்மீகி அதை எழுதினார். அதே மாதிரி மகாபாரத காலத்திலேயே வியாச மகரிஷி வாழ்ந்தார். இந்த இருவரும் ஸ்ரீராமருடைய அவதாரத்திலேயும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரத்திலே 2 பேரும் 2 அவதாரங்கள் தானே இருக்கிறாங்க. இவர்கள் இந்த அவதாரம் செய்யும் போதே அவருடைய வரலாற்றை எழுதுவதற்கு ஆட்களை கூடவே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுதான் அந்த 2 தான் இதிகாசங்கள். ஆனால் இப்போ சிவபுராணம் இருக்குது, விஷ்ணு புராணம் இருக்குது, அந்த புராணம் மச்ச புராணம் இருக்குது, என்னென்னமோ புராணம், விநாயகர் புராணம் இருக்குது. அந்த காலத்தில் அது யாரோ பிற்காலத்தில் வந்தவங்க அதை எழுதினாங்க. ஆமாம், 18 புராணம்னு சொல்கிறாங்க. எத்தனையோ புராணங்கள் இருக்குது. அத்தனை புராணங்களும் அவர்கள் அந்தந்த கதாபாத்திரங்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த புராணங்கள் எழுதப்படவில்லை. இதிகாசம் 2 மட்டும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே எழுதப்பட்டது. இதுதான் அது வேறுபாடு புராணத்துக்கும் இதிகாசத்துக்கும். சிவனது அனாதி முறைமையான பழமை, அதுதான் புராணம். அது அனாதி முறையான, ஆதிக்கு அனாதிக்கு வேறுபாடு உண்டு. ஆதி அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு அந்தம் உண்டு. அது ஆதியே இல்லை அப்படின்னா அதுக்கு அந்தமும் கிடையாது. அதனாலதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதின்னு. ஆதி அற்றது அனாதி, என்றைக்கு தோன்றியது என்று யாருக்குமே தெரியாத அனாதி, மிகவும் தொன்மையானது. வரலாறோ வேற எதுக்கும் அப்பாற்பட்டது, கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதுதான் அனாதி. அப்படி சொல்லுகின்ற பொழுது முதல்ல எடுத்தெடுப்புல நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிறார். நமச்சிவாய வாழ்கன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, அது நமச்சிவாயன்னு சொல்லக்கூடியது ஒரு மந்திர சொல். மந்திர சொல். அந்த மந்திர சொல் இவருக்கு உள்ள முதல் இறைவன் உபதேசித்தது பஞ்சாட்சரம், 5 எழுத்து, 5 எழுத்து, 5 எழுத்து, பஞ்சாட்சரம் எல்லாம் ஒண்ணுதான். அந்த மந்திரங்களை உபதேசித்த உடனே இவரை பாட சொல்றாரு. எடுத்தெடுப்புற நமச்சிவாய வாழ்கன்னு வருது. அப்போ உள்ள எது போச்சோ அதுதானே வெளியில வரும். அப்ப அந்த நமச்சிவாய வாழ்கன்னு ஏன் அவர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அந்த நமச்சிவாய வாழ்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஏன்னா எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரமாக இருக்கக்கூடியது 5 எழுத்து மந்திரம். நமசிவாய அப்படின்னா, நமஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நமஸ்ங்கிற பொருள் நம அப்படிங்கிறது வந்ததாக சொல்றாங்க. அப்ப நமசிவாய அப்படிங்கிறதா நமச்சிவாயன்னு வந்தது. நமசிவாய அப்படின்னு சொன்னா அந்த வடமொழி சொல்லுக்கு நமஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா,
வணக்கம்னு அர்த்தம். நமாஸ் அப்படிம்பாங்க, நமஸ் அப்படிம்பாங்க. நமஸ்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டா வணக்கம், வணங்குகிறேன். நமஸ் சிவாய, சிவனுக்கு வணக்கம். அதனாலதான் நமஸ்காரம், வணக்கத்துல நமஸ்காரம், வணக்கம். நமசிவாயன்னு சொன்னா நான் சிவனை வணங்குகிறேன். சிவனை வணங்குகிறேன்னு சொல்லக்கூடிய இதுல ஆரம்பித்து சிவனை வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு செயல்பாட்டுக்கு உண்டான ஒரு இது மாதிரி ஒரு இருக்கு அந்த சொல். அது பின்னால என்ன ஆகிவிடுகிறது, அதுவே மந்திர சொல்லாக மாறுகிறது. நமசிவாய அதுவே மந்திர சொல்லாக மாறுகிறது. பிறகு என்ன ஆகிறது, அந்த சொல்ல இறைவனுடைய பெயராக மாறிவிடுகிறது. நமச்சிவாயன்னு சொன்னா நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு அந்த இறைவனுடைய பெயராகவே அது மாறிவிடுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது நால்வரும் இந்த நமச்சிவாய மந்திரத்தை, பஞ்சாட்சரத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு மேல போவோம். துஞ்சலும் துஞ்சலிலாத போழ்தேலும் நெஞ்சகம் நைந்து நினைமின்னாடோரும். துஞ்சலும் துஞ்சலிலாத போழ்தேலும் நெஞ்சகம் நைந்து நினைமின்னாடோரும். பஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அதாவது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும், துஞ்சல்னா தூங்குறது, தூங்குற நேரமும் தூக்கம் இல்லாத நேரம், விழித்திருக்கிற நேரம் அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த நேரம்னு அர்த்தம். ரெண்டே ரெண்டு செயல்பாடு தானே. ஒன்னா தூங்குறோம், நினைவோடு இருக்கின்ற பொழுதும் நினைவற்று தூங்குகிற பொழுதும். அப்ப என்ன அர்த்தம், எந்த நேரமும். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின். சும்மா என்னமோ நமச்சிவாய நமச்சிவாயன் சும்மா வாயில சொல்றது அல்லப்பா, அத நெஞ்சகம் நைந்து நினைவின்னர். ஆமா, உள்ளம் உருகணுங்கிறார். நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும். நாள்தோறும் சரி, இன்னைக்கு சொல்லியாச்சு, போதும், ஒரு மாசத்துக்கு இது போதும். இனி அடுத்த மாசம் பேசிக்கலாம். இந்த ஆண்டு விழா கொண்டாடியாச்சு, நீ அடுத்த ஆண்டு தானே ஆண்டு விழா அப்படிங்கிற மாதிரி அல்லது நாள்தோறும். நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும். வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அந்த கூற்றை உதைத்தது எது அப்படின்னு கேட்டா அஞ்செழுத்து உதைத்தது. உள்ள எவ்வளவு பொருள் இருக்கு பார்த்தீங்களா. சாதாரண ஒரு சின்ன 4 வரி பாட்டா இருந்தாலும் அதுக்குள்ள எவ்வளவு விளக்கம் இருக்குது. இது ஞானசம்பந்தருடைய தேவாரம். இது எப்ப பாடப்பட்டது தெரியுமா? 3 வயதுல அவர் தோருடைய செவியன் பாடினார், அந்த ஞானப்பால் உண்ட பிறகு. இது பாடப்பட்ட இடம் அவருக்கு 7வது வயதில் அந்த பூணூல் அணிவிக்கப்பட்ட போது பாடப்பட்டது. எல்லா வேத விற்பனர்கள் எல்லாம் வந்து எல்லாரும் அந்த வேள்விகளை எல்லாம் செய்து அந்த பூணூல் அணிவித்தார்கள். அணிவித்த பொழுது அவர் இதை பாடுறார். பூணூல் அணிவதை ஏற்றுக்கொண்டு அந்த வேதங்களை எல்லாம் பாடின பிறகு, ஏத்துக்கிட்ட பிறகு சொல்றார், இவ்வளவு நீங்க செஞ்சீங்க இல்லையா, இவ்வளவுக்கும் மூல காரணமாக இருப்பது இப்ப தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்றார். இவ்வளவு வேள்விகளுக்கும் இவ்வளவு மந்திரங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டா இந்த 5 எழுத்து தான் மூல காரணம் சொல்ற. அந்த நேரத்தில் பாடின பாட்டு. மந்திரம் நான்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏற்றுவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி, நான் முதல்ல பேசியிருக்கேன், ராப்பகல் இல்லா இடம். ராப்பகல் இல்லா இடம் பேசும்போது
நான் சொன்னேன், இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீரம்னு சுவாமி பேசுவார், அருணகிரிநாத சுவாமி பேசுவார். அந்த இடத்த ஞானசம்பந்தர் சொல்றார் பாருங்க. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி, அந்த ஊனில் உயிர்ப்பு ஒடுங்கினாத்தான் ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி, அங்கதான் ஞானம் வருதுங்கிறார். இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீரம். நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செல்லல் கெட சிவமுத்தி காட்டுவ கொல்ல நமன் தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. கொல்ல நமன் தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. யமனே வந்துட்டா கூட அச்சத்தை நீக்குவது அஞ்செழுத்து. கொங்கலர் வன்மதன் வாளி ஐந்தகத்து அங்குள பூதமும் அஞ்ச ஐம்பொழில் தங்கரவின் படம் அஞ்சும் தம்முடை அங்கையில் விரல் அஞ்செழுத்துமே. நம்ம கையில எதுக்கு 5 விரல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 4 விரல் இருக்கக்கூடாதா? நம்ம கையில காலில் எதுக்காக இறைவன் 5 விரல் கொடுத்துருக்கிறாங்கிறதுக்கு ஞானசம்பந்தர் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்றார். இதை நினைச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக அங்கையில் விரல் அஞ்செழுத்துமே. ஏன்னா பின்னாடி சைவ சித்தாந்த சாஸ்திரம் சொல்லும் போது அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். ஏன் இந்த 5 எழுத்து இப்படி 5 விரல்களாக இருக்கின்றன, 5 விரல்கள் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கின்றனங்கிறதை இதை நினைத்துக் கொள்வதற்காக. தும்மல் இருமல் தொடர்ந்த போழ்தினும் வெம்மை நரகம் விளைந்த போழ்தினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் போழ்தினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுது, இருமல் இருமிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது 5 எழுத்தை நினைக்கிறோமா? நம்ம இறைவனுடைய பெயரை நினைக்கிறோமா? வழுக்கி வீடினும் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். வழுக்கி வீடினும் திருப்பெயரல்லால், வழுக்கி விட்டு ஐயோங்கிறோம், சிவசிவான்னு இல்லையே, முருகா அப்படின்னு சொல்லியே. இறைவனுடைய திருப்பெயரைத்தான் நம்ம சொல்லணும். வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன. மாடுன செல்வம். மாடு கொடுப்பன மண்ணும் மா நடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே. இறைவனுடைய திரு நடனம் என்னன்னா அது 5 எழுத்து தான் திரு நடனமாக இருக்கிறது. நடராஜாவுடைய நடனம் சொல்ல போறேன், அது 5 எழுத்து தான். வண்டமரோதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே. கார்வணன் நான்முகன் காணுதற்கு ஒன்னா சீர்வனச் சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தருக்கு ஆர்வனம் ஆவன அஞ்செழுத்துமே. புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நான் மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய அற்றமில் மாலை இறைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பர் ஆவரே. நற்றமிழ் ஞான சம்பந்தன். திருஞான சம்பந்தர் தன்னை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் தமிழ்ஞான சம்பந்தன், நற்றமிழ் ஞான சம்பந்தன், செந்தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு தனக்கு முன்னாடி அந்த தமிழை அடைமொழியாக கொள்ளுவார். நமக்கெல்லாம் இனிஷியல் வெவ்வேறு இருக்குது. அப்பாவனுடைய பெயர், பிறந்த ஊரினுடைய பெயரை வச்சு இனிஷியல் போடுறோம். ஆனால் 1300 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழுக்காக வாழ்ந்தவர் யாருன்னு கேட்டா திருஞான சம்பந்தன். தமிழ்ஞான சம்பந்தன் அப்படின்னு தன்னை சொல்லுகின்ற இடங்களில் எல்லாம் தமிழ் 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 தமிழ்னு வச்சுக்கிட்டார் தமிழ்ஞான சம்பந்தன். அதனாலதான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்குன்னு பின்னால வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு. அந்த அஞ்செழுத்தை பற்றி சொன்னவர் நமச்சிவாய பதிகத்தை பாடுகிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது
வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குவிப்பது. புரியுதா? முதல்லயே துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் சொன்னார் இல்லையா? அதுக்கு விளக்கம் தான் இங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குவிப்பது. இந்த பாடல் எந்த இடத்துல பாடினார் தெரியுமா சாமி? திருஞான சம்பந்தர் இது தன்னுடைய 16வது வயதில் அவருக்கு திருமணம் நடக்கின்ற பொழுது இந்த பாடலை பாடுறார். ரொம்ப முக்கியமான பாடல். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, இந்த பாடலை பாடும் பொழுதுதான் அந்த சிவஜோதி உண்டானது. அந்த ஜோதியில எல்லாரும் கலந்தார்கள். இது நடந்த இடம் எங்க தெரியுமா? ஆச்சாள்புரம் என்று சொல்ல, இன்றைக்கு ஆச்சாள்புரம், அப்பொழுது நல்லூர் பெருமணம். அந்த இடத்துலதான் அவருக்கு திருமணம் நடந்தது. அவருடைய மனைவியார் பெயர் தெரியுமா? சொக்கியார். கல்வெட்டில் இருக்கு. அங்கே திருமணத்தை நடத்தி வைத்தவர் திருநீல நக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய 63 நாயன்மார்கள்ல ஒருவர் திருநீல நக்கர். அவர் இவருடைய காலத்தில் வாழ்ந்தவர். முருகநாயனார்னு சொல்லக்கூடியவர், அவர் 63 நாயன்மார்கள் ஒருத்தர். அவர் இவருடைய காலத்தில் வாழ்ந்தவர். திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு இவருடைய பாடல்களுக்கெல்லாம் யாழ் வாசித்தவர். அவர் இவருடைய காலத்தில் வாழ்ந்தவர். அவருடைய மனைவி மதங்க சூளாமணின்னு சொல்றவர். அவரும் யாழ் வாசிப்பார். அந்த பெண்மணி யாழ் வாசிப்பாள். அதோடு ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை பாடுவார். இவருடைய காலத்தில் இருந்தவர்கள். அந்த திருமணத்தில் அவருடைய மனைவியை கைப்பற்றி கொண்டிருக்கிறார். அந்த அக்னியை வலம் வருகிறார். அப்பொழுது அவருடைய தந்தையார் இருக்கிறார். அங்கே திருமணத்தை நடத்தி வைக்கின்ற திருநீல நக்கர் இருக்கிறார். எல்லாரும் இருக்கிறார்கள். அப்போ அங்கே ஒரு சிவஜோதி தோன்றுகிறது. அந்த ஜோதியிலே எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கிறார். எல்லாருக்கும் வீடு பேர், அத்தனை பேருக்கும் எல்லாரும் ஜோதியில கலக்கிறார்கள். அந்த திருமணத்துக்கு வந்திருந்த அனைவரும், ராமலிங்க சாமி சொல்றாரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, இப்போ ஆண்டவனே என்னை திருஞான சம்பந்தர் காலத்துல பிறக்க வைத்திருந்து அவருடைய திருமணத்துல ஒரு மூட்டை தூக்குற ஒரு ஆளா என்னை பணித்திருக்க கூடாதா? நானும் ஜோதி அடைஞ்சிருந்திருப்பேங்கிற. கடைசியில தான் இவர்கள் இருவரும் போனார்கள். முதல்ல இவங்க 2 பேர் போயிருந்தாங்கன்னு வச்சிருந்துக்க, அந்த ஜோதி முடிஞ்சிருந்தா என்ன இருக்கு, மற்றவர்களுக்கு கிடைச்சிருக்காரு. அதுதான் திருஞான சம்பந்தருடைய அளப்பெரும் கருணை. எல்லாத்தையும் அனுப்பிச்சார். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு பெண் தேம்பி தேம்பி அழுகிற சத்தம் கேட்டுதான் இப்படின்னு திரும்பி பார்த்தாராம். அந்த பெண் நான் வீட்டு விளக்கு, மாதவிடாயினால நான் தீண்டத்தகாதவளா இருக்கிறேன், எல்லாத்துக்கும் கிடைச்சதே, எனக்கு இந்த பேர் கிடைக்கலையேன்னு அந்த பெண் அழுதாளாம். அப்ப திருஞான சம்பந்தர் சொன்னாராம், அது பெரிய ஜோதியம்மா, இது சின்ன ஈரம் ஒன்றும் பண்ணாது, பெருநெருப்பு, இந்த சின்ன ஈரம் ஒன்றும் பண்ணாது, நீயும் போன்னு சொன்னாராம். அந்த பெண்ணுக்கும் வீடு பேர் கொடுத்தார். அப்புறம் தான் இவங்க போனாங்களாம். இப்படியெல்லாம் வரலாறு இருக்கு. அதாவது மாதவிடாயான பெண்கள் கூட பொதுவாக நம்முடைய சமுதாயத்திலோட பழக்க வழக்கங்கள்னால அவங்கள வீட்டுக்கு தூரம் நினைக்கிறமே ஒழிய, அவங்க அந்த நேரத்தில் இறைவனை வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு தீட்டுன்னு சொல்லி வைக்கிறான். அது தவறு அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றார். புரியுங்களா? இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வுன்னு சொன்னா, அப்ப அந்த நேரத்தில் அந்த 3 நாளைக்கு 4 நாளைக்கு மட்டும் அவங்க நினைக்க கூடாதுன்னு அர்த்தமா? இல்ல. இதை பத்தி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. பெண்கள் ருத்ராட்ச அணியலாமா, அவங்களுக்கு அந்த மாதிரி வீட்டு விளக்கு வந்தது அந்த மாதிரி அப்படின்னதுன்னா அது தீட்டு இல்லையா, அணியலாமா அணியக்கூடாதான்னு ஒரு பிரச்சனை வந்தது. அதனால ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை சொல்லி அவருடைய வரலாற்றை எல்லாம் சொல்லி அவர்கள் வீட்டுக்கு விளக்காக இருந்தால் கூட அணியலாம்னு சொல்லியிருக்காங்க பெரியவர். அந்த இடத்துல பாடப்பட்ட பாடல் இது. தொடர்ச்சி அடுத்த பதிவிலே காண்போம். திருச்சிற்றம்பலம்.